கொடும் துயரமான சம்பவம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் அருகே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை மரணமடைந்திருக்கிறது. கொடூரமான செய்தியை பார்க்கிறோம். அண்மை செய்தியாக திருவள்ளூர் அருகே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை மரணமடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட அந்த அவர் குறித்து விசாரணை நடைபெறுகிறதா? என்ன விவரம்? பாலா, கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் தொழிற்சங்க நிறுவனங்கள் உள்ள நிலையில் அங்கு வடமாநில தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் அங்கு பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று இரவு 3 வயது குழந்தை காணாமல் போனதாக தெரிகிறது. அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒரு இளைஞர் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. குழந்தை ஒரு புதரில் வீசப்பட்ட நிலையில் அந்த அருகில் இருந்தவர்கள் சென்று அந்த குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தையை மீட்டு பின்பு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த குழந்தையை வடமாநிலத்தை சேர்ந்த அந்த குழந்தை, அதே போல அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த வடமாநில இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதனிடையே இந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தை பொதுமக்கள் நேற்று இரவே முற்றுகையிட்டனர். இந்த நிலையில் தற்போது அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருக்க வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இதற்கான விசாரணையை கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி எழில்.